ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் நான். ஸோ படிப்பில் அவ்வளோவா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. திடீர்னு ஆக்சிடெண்ட்டாக எனக்கே தோணுச்சு. ஒரு 11th 12th படிக்கும்போது படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால எங்கள் அப்பாவோட அடிக்கடி ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போவேன் சின்ன சின்ன வயசில். ஸோ அப்படி போய் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், சரி நடிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ யாரும் ஃபோர்ஸ் பண்ணல என்ன. இன்ஃபேக்ட் எங்கள் அம்மா அப்பாவுக்கும் இதில் அவ்வளோ விருப்பம் கிடையாது. நான் வந்து நடிக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களாம் வேண்டான்னு தான் சொன்னாங்க. ஒரு பிடிவாதம் வந்தே ஆகணும் அப்படின்ட்டு. ஃபேமிலியில் எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் அம்மம்மா, எங்கள் மாமா மிஸ்டர் எஸ்.என். சுரேந்தர் எல்லாருமே சினிமாவில் இருக்காங்க. எல்லாருமே சிங்கர்ஸ். எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டில் வந்து எதிர்த்தாலும் நடிகன் ஆனதுக்கப்புறம் வந்து எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. எது பண்ணாலுமே என்னை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆரம்பத்தில் என்னோடய ஃபஸ்ட்டு படம் வந்து ஓரளவுக்கு தான் போச்சு. அப்போல்லாம் நான் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டேன், என்னடா போலி அப்படின்னு. அப்போல்லாம் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணி அடுத்த படத்தில் என்னை நடிக்க வச்சு, ஸோ அதுக்கு எல்லோரும் தான் காரணம். ஒரு சொந்தமாக இப்போ படம் எடுக்கும்போது ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்க, இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்ட்டு. வெளிப்படங்கள் நடிக்கும் போதெல்லாம் அவங்க வந்து வரமாட்டாங்க. படம் பார்த்துட்டு ஃபஸ்ட் காப்பி பார்த்துட்டு என்கிட்ட வந்து நல்லா இருக்குது, நல்லா இல்லை, அவ்வளோதான் சொல்லுவாங்க. இல்லை சில டைம் அது கூட சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த 20 படத்தில் 3 வாட்டி தான் என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு படத்தில் அந்த ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் முடிச்சுட்டு எனக்கு என்னமோ ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, நீ வந்துடுவ, கவலைப்படாத அப்படின்னு ஒரு சொன்னார். எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது அதை கேட்குறது. அதுக்கப்புறம் ஒரு 10 படத்துக்கு அப்புறம் பூவே உனக்காக படம் ஃபஸ்ட் காப்பி பார்த்துட்டு நல்லா நடிச்சிருக்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்க. டான்ஸு, ஃபைட்டு, முன்னெல்லாம் வந்து ஃபைட் மாஸ்டர் கூப்பிட்டு ஏதாவது ஒரு ஃபைட்டை போட்டு காமிச்சு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் பண்ண. இந்த ரசிகன், தேவா அந்த டைம்லலாம் இப்போ ஏதாவது ஒரு சாங் நல்லா இருந்ததுன்னா உடனே அந்த சாங் என்ன படம் கேட்டு அந்த கேசட்டை வாங்கி டான்ஸ் மாஸ்டருக்கு போட்டு காமிச்சு, இல்லைனா அந்த மியூசிக் டைரக்டருக்கு போட்டு காமிச்சு, அதுக்காக அதே மாதிரி பண்ண சொல்ல மாட்டேன். ஒரு இன்ஸ்பிரேஷன், இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி ஒரு பீட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிலாம் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இதுக்காக நான் எந்த பயிற்சியெலாம் நான் எடுக்கல. இந்த கேள்வி ஞானத்தில் பாடுறது, சும்மா ஒரு பாட்டு கேட்டால் எல்லாருமே ஹம் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி நானும் வீட்டில் ஹம் பண்ணிகிட்ருப்பேன். அப்போது சும்மா அப்படி பாடும்போது எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் கேட்டிருக்காங்க. ஸோ சொந்த படமாக இருக்கிறதுனால என்னை வந்து தேவா சார், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா எல்லாருமே ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. சரி பாடுவோம், சொந்த படம் தானே, நல்லா இல்லைன்னா மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி பாடினேன். நான் பாடின ஃபஸ்ட்டு பாட்டு வந்து ஓரளவுக்கு நல்லா ரீச் ஆச்சு. ஸோ அது ஹிட் ஆனதுக்கப்புறம் எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட், சரி எல்லா படத்துலையும் பாடலாம். எனக்கு ஏற்ற மாதிரி ரேஞ்ச் இருந்தால், எனக்கு இந்த ஹை பிச்சர்ஸ்லாம் வந்து என்னால் பாட முடியாது. ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது சாங்ஸ் இருந்தால் நான் வந்து பாடுவேன். சாப்பாடு சம்மந்தமாக வந்து அது தானாக அமைஞ்சிருதுங்க. நாங்களாம் ஒன்றும் சாப்பாடு சம்மந்தமான வார்த்தைகள் வேணும்னு சொல்லிலாம் நாங்கள் கம்போஸ் பண்ணுறது கிடையாது. அப்படியே நான் பாடின பாட்டு முக்கால்வாசி எல்லாமே வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு சாங்ஸ், ஒரு கானா சாங்ஸ் அந்த மாதிரி அமைஞ்சதுனால அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து தானாக விழுந்துருது. ஸோ அதனால் ஃபாஸ்ட் ஃபுட் ஹீரோன்னு கூட நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க. ஸோ அது மறையணுன்றதுக்காக தான் இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ண பாட்டில் வந்து வேணுன்ட்டே அப்படி எந்த வார்த்தைகளும் வரக்கூடாதுன்னு சொல்லியே ஒன்ஸ் மோரில் இந்த ஊர்மிளா சாங் நானும் எங்கள் அம்மாவும் பாடணும். காதலுக்கு மரியாதையெல்லாம் விழியில் விழி மோதி அந்த பாட்டு இளையராஜா சார் மியூசிக்கில் பாட வச்சாங்க. எனக்கு அந்த பாட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக ரொம்ப பிடிக்கும். நான் பாடின பாட்டில் ரசிகன் படத்தில் பம்பாய் சிட்டி சுக்கா ரொட்டி கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தது ஃபஸ்ட் டைம் பாடுறது. வீட்டில் பாடியிருக்கேன், ஆனால் அந்த மைக்கு முன்னாடிலாம் போய் அந்த ஹெட்ஃபோன்லாம் மாட்டி பாடுறது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் எல்லாம் வந்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணோன்னு நான் பாட்டுக்கு பாடிட்டேன். கண்டிப்பாக நான் என்னோட சொந்த படமாக இருந்தால் ஒவ்வொரு கம்போசிங்லேயும் நான் போய் உட்காருவேன். உட்காந்துட்டு ஏதாவது கேசட் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன், எப்பாவது கேட்டது அதை கொண்டு போய் நான் வந்து சும்மா இது மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும்லாம் நான் வந்து சொல்கிறது உண்டு.
மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட. ஸோ அதிலலாம் நல்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்துப்பேன். அதனாலே என்னமோ அந்த சாங்ஸ்லாம் வந்து ஹிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டு வந்து In the ₹9 workshop that you're providing, what all do you cover? In ₹9, you will learn how to automate your reports, how to automate your ஹிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டு வந்து என்னோட ஃபஸ்ட்டு படம் நாளை தீர்ப்பில் வந்து சிறந்த புதுமுகம் அப்படின்னு ஒரு அவார்ட் கொடுத்தாங்க 93ல். அதுக்கப்புறம் பூவே உனக்காக வாங்கினேன். இப்போது காதலுக்கு மரியாதை வாங்கியிருக்கேன். ரொம்ப பெருமையாக இருந்தது. ஒரு பெரிய ஃபங்க்ஷன், பெரிய கலைஞர்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்க முன்னாடி நான் போய் அவார்டு வாங்கினேன். அதுவும் பாட சொன்னது வந்து எனக்கு தெரியாத பாட சொல்லுவாங்கன்னு நான் வந்து ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு போனேன். அதாவது பேசுகிறதுக்கு இப்படி இப்படி பேசணும் அப்படின்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். ஆனால் அங்கே போய் மைக் பிடிச்சவொன்னே பாட சொன்னாங்க. சரி, அங்கே போய் நான் வந்து பாட மாட்டேன் அப்படின்லாம் சொன்னால் நல்லா இருக்காது. சரி அப்படின்ட்டு லேட்டஸ்ட்டாக இந்த காதலுக்கு மரியாதையில் தாலாட்ட ஒரு வாழ சாங் வந்து நல்ல ரீச் ஆச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் அது. சும்மா ஒரு 4 லைன் பாடினேன். அதுவும் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஹரிஹரன் சார்லாம் கூட வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக ஹரிஹரன் சார் பாடின சாங் அது. அவங்க முன்னாடி நான் அந்த சாங் பாடுறது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. திடீர்னு தோணுச்சு, பாடிட்டேன். இல்லை, இப்போ எனக்கு அந்த அடிப்பட்டதுக்கப்புறம் கூட நான் வந்து ஃபைட்டு டான்ஸ்லாம் நான் பண்ணிட்டேன். இன்னும் சொல்ல போனால் அதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா அந்த டோட்டலாக அந்த பயம்லாம் எனக்கு போயிடுச்சு. முன்ன பண்ணதோட இப்போ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பண்ணுறேன் நான் ஃபைட்ஸ்லாம். அடுத்து தேவா படத்தில் வந்து அந்த சீன் வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தில் பார்த்து அதே மாதிரி வேணும்னு சொல்லி மாஸ்டர்கிட்ட, கனவு கண்ணன் மாஸ்டர்கிட்ட சொல்லி அதே மாதிரி செட் போட்டு பண்ணது. அது கொஞ்சம் ரிஸ்கியான ஷாட் தான் அது. ஒரு வெறி ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு சரின்ட்டு அது எல்லாம் எங்கள் அப்பாலாம் அந்த ஷாட் வந்து கிட்டத்தட்ட மார்னிங் பிளான் பண்ணி மத்தியானம் ஆகிடுச்சு அந்த ஷாட் எடுக்கிறது. அது வரைக்கும் அவர் சாப்பிடவே இல்லை. எங்கள் அப்பா ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தார். எல்லாம் சொன்னாங்க வேண்டாம் வேண்டாம் அப்படின்ட்டு. இல்லை அப்படின்ட்டு பண்ணிட்டேன். ஃபைட்லாம் வந்து குறைஞ்சது ஒரு 2-3 டேஸ் எடுப்பாங்க. ஃபைட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் இருக்கும். மற்றது சீன்ஸ் பண்ணும்போது கூட தெரியாது, சாங்ஸ் பண்ணும்போது கூட தெரியாது. ஃபைட் பண்ணும்போது தான் ரொம்ப பாடி ஸ்ட்ரெயின் ஆகும், உடம்புலாம் வலிக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாத்துலேயுமே கஷ்டப்படுவேன். சும்மா வசனம் பேசுகிறதுலேயும் கொஞ்சம் கஷ்டப்படுவேன், சாங்ஸ்லேயும் கொஞ்சம் கஷ்டப்படுவேன், ஃபைட்ஸ்லேயும் கஷ்டப்படுவேன். நான் கஷ்டப்படாமல் எதுவுமே வந்து எனக்கு வராது. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரிஹர்சல் எடுத்து ஒரு 10-15 வாட்டிலாம் பேசினா தான் எனக்கு வரும். ஸோ அதில் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம் வந்து இந்த எமோஷ்னலாக பேசி அழுவுறது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் எனக்கு. நான் பாடும்போதெல்லாம் வந்து உண்மையிலே ஃபீல் பண்ணி எல்லாம் பண்ணணும். சும்மா அழுகிற மாதிரி நம்ம பண்ணாலே தெரிஞ்சிடும் இவன் நடிக்கிறான் அப்படின்ட்டு. ஸோ அதில் உண்மையிலே ஃபீல் பண்ணி அப்போல்லாம் ஃபேஸை பற்றிலாம் கவலைப்படாமல், ஏன்னா அழும்போது ஃபேஸ் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ உண்மையிலே ஃபீல் பண்ணிலாம் பண்ணணும். அடுத்து ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுறது வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஏதாவது சீன்ஸ், காலேஜ் இருந்து அரட்டை அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி சீன்ஸ் அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அது ரொம்ப கேஷுவலாக எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம். அதை உண்மையிலே நடிக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியாது. அப்போல்லாம் கேமரா ஒன்று இருக்கிறதே மறந்துடும். அது மாதிரி சீன்ஸ்லாம் ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். Why switch between charts and orders? Place buy or sell orders directly from the chart. நடிக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியாது. அப்போல்லாம் கேமரா ஒன்று இருக்கிறதே மறந்துடும். அது மாதிரி சீன்ஸ்லாம் ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும் பண்ணுறதுக்கு. அவரோட நடித்த எல்லா சீனுமே வந்து எனக்கு பிடிக்கும். ரொம்ப ரசித்து தான் பண்ணோம் எல்லோரும். அது அவர்கிட்ட அந்த டிஸ்டன்ஸே அவர் மெயின்டைன் பண்ணல. அதாவது எங்களோட ஏஜ் தகுந்த மாதிரி அவர் எங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தார், பழகிட்டு இருந்தார். அவரோட நடித்த எல்லா சீனுமே, குறிப்பாக சொல்லப்போனால் அந்த படத்தில் ஒரு எங்கள் அப்பாவை நடிக்க சொல்லி கோட் சூட்லாம் போட்டு நடந்து காமிப்பார். அதாவது அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.